பின்ன ஒரு நடிகர் சங்கம் 350 கோடி நீ வாங்குறாங்க சம்பளம் 300 கோடி நீ விட்ட உன்ன வர சொன்னாங்களா? நீங்களே சொல்லுங்க எதுக்கு வந்தாரு? அவர் நம்மளுக்காக தான் வந்தாரு. இவ்வளவு நாள் என்ன பேசினாரு? மூச்சு கொடுக்க எனக்கே மூச்சு அச்சிச்சு. காசுக்காக இப்படிலாம் பேச விடானா? டிஎம்கே 2500 தான் சொல்லியிருந்தாங்க. ஏன் 3000 கொடுத்தாரு? நீங்களே சொல்லுங்க. ஏன் ஓட்டுக்காக தான் அவங்களா கொடுக்குறாங்க? இப்ப இவ்வளவு நேரம் மூச்சு கொடுக்க பேசினாரு. எதுக்கு வந்தாரு? டிவி கட்சியில இருந்து வந்து நான் தானே போறாரு. எங்க வீட்டுல 6 பேர் இருக்காங்க. 6 பேருமே டிவி தான் ஓட்டு போடுவோமே. என்ன பண்ண சொல்லு? பயந்து தானே ஜெயண்ட நேரம் படுத்த விட்டாங்க. ஏன் அப்போ பயப்படாங்க சொல்றாங்களா? ஓபன் பண்ணுங்க படத்தை. எத்தனை பேர் காசு கட்டினாங்க? நானே தான் காசு கட்டினேன். எங்க அண்ணன் அந்த படம் பாலான்னு போனோம். பார்த்தாரா இந்த நாள் சொல்றாங்க. சரி, உங்க தலைவர் மக்களுக்கு எதுவுமே பண்ணலன்றாங்க. படம் வந்து யாராலும் ரீச் ஆகல. உங்களால்தான். நீங்க தான் நினைச்சீங்களே அரசியல் படம் நினைச்சு நீங்க தான் பண்ணீங்களே. ஓம் சக்தி பராசக்தி டீம் ஒரு தீய சக்தின்னு சொல்றானுங்க. எதுக்கு? அவனுக்கு விஜய் நினைச்சு அதான் சொல்றானுங்க. சரி, இத்தனை வருஷம் நான் டிவி தான் பாத்துனேன். போன்ல இன்ஸ்டால கூட பார்த்தேன். நேத்து கூட எத்தனை பேரும் ஓட்டு போறாங்க? ஏன் விஜய்க்கு 27 பேர் ஓட்டு போறேன்றாங்க. டிஎம்கேக்கு 10 பேரு. இப்ப சொன்னாரு ரெட்டல கட்சிக்கு 5 பேர் தான் ஓட்டு போறாங்க. அந்த இந்த கட்சி என்ன கட்சி அது? டாம்கேல கட்சி கூட 5 பேரு. இன்னைக்கு மோச்சக்காரன்றீங்க. இன்னைக்கு மோச்சக்காரன் இப்ப இவ்வளவு பெருசா வளரும். சின்ன பையன் வந்து இவ்வளவு கேள்வி கேட்கறான். சின்ன பையன் வந்து ஆதரிக்கணும் ப்ரோ. நான் இதான் சொல்றேன். எந்த கட்சி வந்தாலும் ஆதரிப்போம். எந்த கட்சி நாங்க எங்க மாத்தி பேசுறோம்? எங்க இப்ப நான் பேசுனதான் இப்ப ஒரு மாத்திரை கேமரா ஆன்ல நான் ஒண்ணு போயிலாம் சொல்ல. எத்தனை பேரும் கேட்டு பாருங்க. நான் கழுவி ஊத்துறேன் விஜய். நான் கம்முன்னு விஜய் ரசிகன் நம்ம கம்முன்னு இருக்கணும் தான் சொன்னேன். ஒரு ஆள் வந்தா எத்தனை பேர் வருவாங்க? விஜய் சப்போர்ட் பண்ணுங்க. இவரு தான் சொன்னாரு இன்னைக்கு மொழிச்ச காரணே இவ்வளவு பேசாது இவ்வளவு சொல்லியிருந்தீங்க. கேட்டு நான் பின்னாடி நின்னுந்தேன். பாவனா விஜய்ல ரொம்ப எல்லாம் சொல்லி கூடாதுனா. பாவனா அவனும் எங்கேயோ வந்து படத்துல இருந்து வந்தானா. நம்மளுக்காக வந்தானா. இப்ப என்ன சொன்னாரு? இந்த கட்சிக்காரதான் இவர்தான் அவுட்டா இவர்தான் கட்டி நடிப்பே பேசல. பேசுங்க. டிவிக்கு தலைவர் நிறுவனர் விஜய் வந்து 2 பேர் தான் போச்சு. ஒன்னு டிவிக்கு ஒன்னு டிஎம்கே. ஆமா இருக்கு. அந்த அளவுக்கு இப்ப நீங்க சொன்னீங்க அம்பேத்கர் போட்டோ வச்சாரு, இவரு போட்டோ வச்சாரு, அவரு போட்டோ. அதெல்லாம் பேருக்குலாம் வைக்கல. நம்மளோட சப்போர்ட்டுக்காக தான் வச்சாரு. எந்த யாரை வேணா கேளுங்க. டிவிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எனக்கு மொட்டை இப்ப 18 வயசு அந்த கன்ஃபார்மா வச்சு நான் ஓட்டு போடுவேன். எத்தனை பார்த்து நினைச்சுக்கிறாரு. ஏன் இப்ப வந்துறாரு? சரி, நம்மளுக்கும் ஒரு சப்போர்ட் தான் வந்துறாரு. அநியாயமாலாம் சொல்ல கூடாது. இத்தனை பாலியல் நினைச்சா யாருக்கு சப்போர்ட் பண்ணா? யார் சப்போர்ட் பண்ணா? அன்னைக்கு தான் ஃப்ரீ பஸ்ல போனேன் எங்க அக்கா கூட. கண்டக்டரே கேக்குறான் ஃப்ரீ பஸ்ல வச்சுக்கலாம் மயிருக்கு அசிங்கமா கேக்குறான். அப்ப நாங்க ஃப்ரீ பஸ் சொன்னோம். நாங்க ஒன்னும் போய் கெஞ்சல. ஃப்ரீ பஸ் விடுங்க இரு பஸ் விடுங்கலாம். எங்களுக்கு கையில காசு இத்தனை பால் நிலம வந்துச்சு. யாருன்னு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணாங்க. எங்க அப்பா டீமுக்கு ஏதோ ஃபுல்லா. ஆனா நாங்க அப்பாக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி எனக்கு இது இருக்குதுன்னு நான் அப்பா சொல்றேன். ஒத்தாலா வந்தா எனக்கு இது வரும்னு சொல்லிட்டா நான் பயந்து நின்னுனேன். இப்ப எங்க கட்சிக்கார ஒருத்தன் வந்து இப்ப பேச சொல்றேன். பேச சொல்றேன். எவ்வளவு நேரம் கம்முன்னு இருக்கணும்? நாங்களும் விஜய் ரசிகன் தானே. எத்தனை பேர் வேணா நிக்க சொல்லு. விஜய் ரசிகன் வந்து நிக்க பின்னா நிக்க சொல்லு. எத்தனை பேர் வருவாங்க? சரி, அவங்க ரசிகன் எல்லாருமே சொல்லு. 1-2 பேர் தான் வருவாங்க. கேமரா திருப்புங்க. இவ்வளவு பேசினாரு அசிங்கமா வாயில வருது. இவ்வளவு பேசினாரு ஒயிட் கலர் சட்டை பண்ணிடுறாரு. அவரை தான் அவரு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். இப்ப மட்டும் என்ன பண்ணாரு? நான் ஒருத்தவங்க ஏறி வந்தா ஒருத்தவங்க பதுங்குவானா? எதுக்கு 5000 போடுறாரு? எலெக்ஷன்ல எங்களுக்கு ஓட்டு போனா விஜய் சொன்னார் பேர் இந்த அரசியல்ல எல்லா கொடுத்தாலும் வாங்கி வைங்க ஓட்டு எங்களுக்கு போடுங்கன்னு கேட்டு இப்ப பேசுனால வந்து பேச சொல்லலாம். பேச சொல்லலாம். விசில் சின்னன்னு 5 பேரு நாங்க விசில் அடி போனோம்.